எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலே வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் வரவேற்கிறேன். தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் தகப்பன் ஆசீர்வதித்து அந்த கிருபை தந்து தேவன் பாதுகாத்து வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம். Praise the Lord. Hallelujah. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Glory. Thank you, Lord. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 40:14 முற்பகுதி. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தலைகளை தாழ்த்தும். அல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவரும் சந்தோஷப்படுவார்களாக. உமக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. காலவெளியில் அவருடைய சமூகத்தில் கர்த்தரை நாம் தேடி வந்திருக்கிறோம். அவருக்குள்ள நாம் சந்தோஷப்பட கர்த்தர் இந்த காலவெளியில நமக்கு கிருபையை கொடுத்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தேவன் நம்மை வழிநடத்துவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, இயேசுவே நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உடைய சன்னிதானத்தில் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம்.
இந்த வார்த்தை கொண்டு என் மத்தியிலே நீ விளம்புகிற தேவன். இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை கிருபை பொருந்தின வார்த்தை என்று நாம் வாசிக்கிறோம். இந்த கிருபை பொருந்தின வார்த்தைகளை இந்த காலங்களிலே உள்ள பலிப்பிடத்திலே நீ வெளிப்படுத்த பேசு, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை பரிசுத்த ஆராதனையில கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று தாவீது எழுதின இந்த சங்கீதத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம். யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ தேடுகிற அனைவரும் அல்லேலூயா கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று தாவீது இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவரை கர்த்தரை தேடினால்தான் நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேடுகிற அனைவரும் அல்லேலூயா. ஒரு குடும்பம் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை தேடினால்தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாயிருக்கும். அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிற அனைவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆள் மேல 2 பேர் சர்ச்சுக்கு போய் 2 பேருக்கு போகாம இருந்தால் அந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை காண முடியாது. அல்லேலூயா, ஆமென். குடும்பத்தில் இருக்கிற அனைவரும், சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு பிள்ளைங்க தொல்லை கொடுத்தா வீட்டில் விட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்படி நமக்கு வேதம் சொல்லல. அது என்ன வாழ்தனம் பண்ணாலும் சரி, என்ன சத்தம் போட்டாலும் சரி, வீட்டிலே பிள்ளைகளை விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அது பிள்ளை சாமுவேல் என்ற பிள்ளையாண்ட தேவ சன்னிதானத்தில் வளர்ந்தார் என்றுதான் வேதம் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் தான் சத்தம் போடனா விளையாடனா. அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உம்மை தேடுகிற அனைவர், அல்லேலூயா, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அது திருமணமானவர்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை தேட வேண்டும். கருமையான தேவ பிள்ளைகளை, மனைவி சபைக்கு போயிட்டு புருஷன் வீட்டுக்குள்ள இருந்தால் சந்தோஷம் கிடைக்காது. புருஷன் சபைக்கு போய் மனைவி வீட்டில் இருந்தால் சந்தோஷம் கிடைக்காது. பிள்ளைகள் சபைக்கு போய் பெற்றோர் வீட்டில் இருந்தால் சந்தோஷம் கிடைக்காது. பெற்றோர் வீட்டு சபைக்கு போய் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உம்மை தேடுகிற அனைவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆமென். அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் தேடுகிறதுனால ஒரு சந்தோஷம். இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு தொடர்ந்து நாம் சந்தோஷத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறபடினால் கர்த்தருடைய ஆராதனையிலோ அல்லேலூயா சந்தோஷம் எங்கே என்கிற தலைப்பிலே இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். சந்தோஷம் எங்கே? இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு கேள்வி எழுப்பலாம், சந்தோஷம் எங்கேயா? அல்லேலூயா.
சந்தோஷம் எங்க இருக்குது? அல்லேலூயா. பணத்தை சம்பாதிச்சு பார்த்தோம், ஓடி ஓடி சம்பாதிச்சு பார்த்தேன், என்னென்ன செய்து பார்த்தேன், என்னென்ன காரியத்தை பண்ணி பார்த்தோம், கொடுத்து பார்த்தேன். குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. அல்லேலூயா. தொழிலில சந்தோஷம் இல்ல, வேலை ஸ்தலத்துல சந்தோஷம் இல்ல. அல்லேலூயா. சந்தோஷம் இல்ல. சந்தோஷம் எங்க இருக்குது என்று சொன்னால் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. நீ ஓடி ஓடி சம்பாத்தியம் பண்ண என்ன, நீ ஆயிரமா குடும்பத்துல கொடுத்தால் என்ன? அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடாமல் நீ எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த வேலைக்கு போனாலும் சரி, எந்த குடும்பத்துல ஆயிரமா பணத்தை கொடுத்தாலும் சரி, மாடிக்கு மேல மாடிய வீடு கட்டினாலும் சரி, கோடி கோடியா சேர்த்தாலும் சரி, கர்த்தரை தேடாமல் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி, ஒரு குடும்பம் இருப்பார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, சமஸ்த இஸ்ரவேலை ஆண்ட இந்த ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறார், உம்மை தேடுகிற அனைவரும், அல்லேலூயா, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ள மகிழ்ந்து, உமக்குள்ள மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஆமென். உமக்குள்ள மகிழ்ந்து தேடுகிற பிள்ளைகள் தான் கர்த்தருக்குள்ள மகிழ்வார்கள். தேடுகிற பிள்ளைகள் தான் சந்தோஷமா இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 சங்கீதம் 10 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். எல்லா ஜாதியாரும் 119:10 என் முழு இருதயத்தோடும். பாருங்க, இங்க வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், கர்த்தரை தேடுகிறேன் என்று சபையிலே நீங்கள் வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒரு சிலர் குடும்பமாய் வந்திருக்கலாம், ஒரு சிலர் கணவன் மனைவியாய் வந்திருக்கலாம், ஒரு சிலர் தனிப்பட்ட முறையில வந்திருக்கலாம். ஆனால் எப்படி ஆண்டவரை தேட வேண்டும்? எப்படி தேட வேண்டும்? முழு இருதயத்தோடு. அல்லேலூயா. சபையே, தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கையில முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, மனைவி சொன்னாங்க, புருஷன் சொன்னாங்க, அப்படி என்ற நிலையில தேடி வருகிறோமா, அல்லது முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடி வருகிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலவெளியில ஆண்டவரை, கர்த்தரை, தேவனை எப்படி தேடுகிறோம்? ஆமென். 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 வேதம் சொல்லுகிறது, என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை முழு இதயத்தோடு தேட வேண்டும் என்று இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எப்படி வரணும்னா, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடி வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிற ஒரு தேவ பிள்ளைகளாக நீங்களும் நாமும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு இந்த காலவெளியில உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் நாட்டில் இருந்த லேவியர்களை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த லேவியரின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள்
தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்தில் நாம் என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த லேவியரில் பிறகால இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு, அல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எங்க வந்தார்கள்? எருசலேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னால், அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த யெரொபெயாம் என்கிற இந்த லேவி என்ன காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால், லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியர் செய்யாதபடிக்கு இந்த யெரொபெயாம் என்ன செய்தான் என்று சொன்னால், அவர்களை தள்ளி போட்டபடியினால், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியர் செய்யாதபடிக்கு இந்த லேவியரை தள்ளி போட்டபடியினால் தங்கள் வெளி நிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளை விட்டு யூதா தேசத்துக்கு எருசலேமுக்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. யூதா தேசத்துக்கு எருசலேமுக்கு அவர்கள் வந்தார்கள் என்று பார்த்து அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறான். அல்லேலூயா. யார் அவன்? இந்த யெரொபெயாம் என்கிற இவன் என்ன செய்கிறான்? இந்த ராஜா தன்னுடைய தேசத்திலே அவன் மேடைகளையும் பேய்களுக்கென்று தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கென்று ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது நிமித்தம் இஸ்ரவேல் நாட்டில் இருந்த லேவியர்களில் பல யூதா நாட்டில வந்து அவர்கள் தங்குகிறதை, குடியிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் அங்கே தங்கினபடினால் இந்த 16ஆம் வசனத்தில் வாசித்தது போல அவர்கள் வந்து அந்த நாட்டிலே, யூதா நாட்டிலே தங்கினார்கள். அவரோடு மற்ற சிலர் இஸ்ரவேலரும் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு சிலர் பலர் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அவரோடு கூட வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், எந்த நிலையிலே நாம் இருந்தாலும், அல்லேலூயா, எந்த சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும், இந்த யெரொபெயாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக பேய்களுக்கும் விக்கிரக காரியங்களுக்கும் அவன் எப்படிப்பட்ட ஆராதனை செய்வதற்கு அதற்குண்டான ஆசாரியர்களை உண்டாக்கினாலும், நாம் எந்த நிலையில காணப்படுகிறவளாய் காணப்பட்டாலும் நாம் கர்த்தரை பின்பற்றுவோமாக. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவோமாக. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அரசாங்கத்தின் மூலமாக, அரசியல் தந்திரத்தின் மூலமாக, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, கூட முடியாதபடி எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை தேட வேண்டும். நாம் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். நாம் கர்த்தரை தேடுகிறவளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிற, கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைதான் என கருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, யூதா நாட்டிலே தங்கிக் கொண்டு இருந்த பொழுது, அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, மற்ற இஸ்ரவேலர் கூட சிலர் வந்து அவளோடு கூட தங்கினதை இந்த 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த லேவியரின் பிறகால
இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு. ஆமென். ஆண்டவரை கர்த்தரை தேடுவதற்கு தங்கள் இருதயங்களை என்ன செய்தார்கள்? அல்லேலூயா, நேராக்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் வரும். இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம். அல்லேலூயா. விக்கிரக நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சாங்கிய சமுதாயத்துக்குரிய காலங்களிலே ஜனங்களோடு கூட வாழ்ந்தாலும் நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு அவர்கள் எங்கே வந்தார்கள்? எருசலேமுக்கு வந்தார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எருசலேமுக்கு வந்தார்கள். என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி, கர்த்தருக்குண்டான பலியை செலுத்தும்படி அவர்கள் கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை தேடினதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெல்ல ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே எத்தனை நெருக்கம், எத்தனை கஷ்டம், எத்தனை போராட்டம், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை பின்பற்றணும். ஆமென். கர்த்தரை தேடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள நாம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுகிறது, 14:17 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு என்ன கிடைத்தது? இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை தேடினதுனால சுற்றிலும் நமக்கு எதை கட்டளையிட்டார்? இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. ஆமென். ஒரு காரியம், உங்கள் காரியம், நீ விரும்புகிற காரியம், நீ எதிர்பார்க்கிற காரியம், நீ நம்புகிற காரியம் வாய்க்க வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர்கள் கர்த்தரை தேடினார்கள், கர்த்தரை தேடினார்கள். என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அவர்கள் பின்பற்றினார்கள், கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். அல்லேலூயா, ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, அங்கு நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். பட்டணங்களை கட்டுவதற்கும், அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அவளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஏதேனும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டால் அதை நம்மை விட்டு அகற்றணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில விருப்பமில்லாத ஏதாவது ஒன்று இருக்கும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விரும்பாத காரியங்கள் உனக்குள்ள இருந்து அது அகற்றப்படாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியங்கள் ஏதேனும் உனக்குள்ள இருக்குமானால், சபையே
இந்த காலவெளியில சந்தோஷம் எங்கே என்று சொல்லி உன் வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி எழும்பலாம். அல்லேலூயா. ஒரு இளைப்பாறுதல் நிலையில நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். வாழ்க்கையில் எனக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லலாம். சந்தோஷம் இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அநேகத்தில் நீ பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கு என்ன காரணம் தெரியுமா? தேவன் விரும்பாத காரியம் உனக்குள்ள இருக்குமானால் அதை இந்த காலங்களில் நீ அகற்றிப்பார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் விரும்பாத காரியங்கள் உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது, ஒரு சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது, ஒரு நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது, ஒரு இளைப்பாறுதலை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் விரும்பாததை நீ அகற்றணும். அல்லேலூயா. நீ அகற்றணும். அல்லேலூயா. நீ அகற்றணும். ஆண்டவர் விரும்பாத காரியத்தை உன் வாழ்க்கையில் நீ அகற்றிப்பார். கர்த்தர் விரும்பாததை நீ அகற்றிவிட்டு நீ வாழ்வாயானால் உனக்கு நித்தமும் இளைப்பாறுதல், நித்தமும் சமாதானம், நித்தமும் சந்தோஷம், நித்தமும் மகிழ்ச்சி என் ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 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 கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கருமையான தேவச்சனமே, அகற்றணும். கர்த்தர் விரும்பாததை நீ அகற்றணும். அல்லேலூயா. தேவன் விரும்பாததை நீ அகற்றணும். அல்லேலூயா. அகற்றினால்தான் கர்த்தர் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை இயேசு கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போதுதான் நம்முடைய உள்ளத்தில் சந்தோஷ சமாதானம் உண்டாகும். ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழ்ந்தால் அல்லேலூயா நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை சமாதானத்தை நாம் அடையவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்பொழுதும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது அவருடைய வழக்கம். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பது அவருடைய வழக்கமாய் இருந்தது. அல்லேலூயா. அதனால அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றி போனார். அதை நினைத்து 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 ஏதாவது ஒன்று அல்லேலூயா சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டு அதன் நிமித்தம் அவர் அதிகமாக சுகவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு என கருமையான தேவ பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாளும் குன்றிக் கொண்டு போய்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. டாக்டர்களிடம் வந்து, ஐயா நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு மாத்திரை, அதுதான் உங்களுக்கு மருந்து, அதுதான் உங்களுக்கு டானிக் என்று சொல்லி மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து சொன்னாங்க. நீங்க கவலைப்படுறீங்க, எப்பொழுது எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க, அதுதாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட். அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தால் அதுதான் உங்களுக்கு மாத்திரை, அதுதான் உங்களுக்கு மருந்து, அதுதான் உங்களுக்கு டானிக் என்று மருத்துவர்கள் சொல்லி போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா ஒரு டாக்டர் ஆச்சரியமான ஒரு ஆலோசனையை அவருக்கு சொன்னார். என்ன ஆச்சரியமான ஒரு ஆலோசனை சொன்னார் என்று சொன்னால், ராஜாவே, சந்தோஷமாய் இருக்கிற ஒரு மனிதனை தேடி கண்டுபிடிங்க. அல்லேலூயா. நீ ஏதாவது நினைத்து கவலைப்பட்டு அதனால வியாதிப்பட்டு நாளுக்கு நாள் நீ குன்று போயிட்டு இருக்கிற. மருத்துவம் எல்லாரும் வந்து ஆலோசித்து அவருக்கு சொன்னாங்க, அல்லேலூயா, நீ சந்தோஷமா எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தனா அது போதும், எல்லா கவலை போயிடும். அல்லேலூயா. ஆமென்.
எல்லா கவலை போயிடும். அதனால எந்த சிந்தனை உனக்குள்ள வராமல் இருக்கிறனா நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த ஒரு வந்த அந்த மருத்துவர்ல ஒருவர் ஆலோசனை சொல்றார். என்ன ஆலோசனை சொன்னார் என்று சொன்னால், சந்தோஷமா இருக்கிற ஒரு மனிதனை தேடி கண்டுபிடி. அல்லேலூயா. அப்ப என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவனுடைய அல்லேலூயா கண்டுபிடிங்கள், அவனுடைய மேல் சட்டையை கொண்டு வந்து உங்கள் மேல போடுங்க. அல்லேலூயா. அப்பொழுது உங்களுடைய நோய் குணமாகும், ஆரோக்கியமாய் இருப்பீர்கள் என்று இந்த மருத்துவர் ஒரு ஆலோசனை சொன்னார். அல்லேலூயா. ஆனால் சந்தோஷமுள்ள மனிதனை தேடி கண்டுபிடிப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடி கண்டுபிடிப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா. ஆமென். உலக பழமொழி சொன்னது போல வீட்டுக்கு வீடு வாசப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்துக்கு குடும்பம் துயரம், குடும்பத்துக்கு குடும்பம் துக்கம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பத்திற்கு குடும்பம் மனவேதனைகள் இருக்கிற இந்த நாட்களிலே காலங்களிலே எங்கேயோ ஒரு மனுஷனை போய் தேடி கண்டுபிடிக்கிறது அப்படி சொல்லிட்டு இந்த ராஜாவுடைய அரண்மனையில இருந்து ராணுவ எல்லாரும் சேர்ந்து 4 திசைக்கு போனாங்க. 4 திசையில போய் ஒரு மனிதனை, சந்தோஷமா இருக்கிற ஒரு மனிதனை, அல்லேலூயா, என கருமையானவர்களே, அவனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அங்க 4 திசையில தேடி கண்டுபிடிக்க போகும்போது, அல்லேலூயா, உருவம் மாத்திரம் துதிச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தான். அல்லேலூயா. இந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்தாங்க, அவனை அப்படியே தூக்கி கொண்டு ராஜா கிட்ட கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியாய் இருந்த அந்த மனுஷனை கண்டுபிடித்தார்கள். அவன் சந்தோஷமாய் பாடிக்கிட்டு இருந்தான், சந்தோஷமாய் துதித்துக்கிட்டு இருந்தான், சந்தோஷமாய் துள்ளிக் கொண்டு இருந்தான். அல்லேலூயா. ராஜாவிடத்துல அவர்கள் வந்தார்கள். அல்லேலூயா. அவனை தூக்கி கொண்டு ராஜாவிடத்துல வந்து அவன் ராஜாவை என்ன செய்தான், முதலாவது வணங்கினான். ராஜாவை வணங்கி, ராஜாவே, இதுவரை எனக்கு மேல் சட்டை இருந்தது இல்லை. டாக்டர் என்ன சொன்னாரு, மேல் சட்டையை போடு, வியாதி குணமாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உனக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருப்ப, நீ சந்தோஷமா இருப்ப, நீ மகிழ்ச்சியா இருப்பன்னு ஒரு டாக்டர் ஆலோசனை சொன்னார். இவன் துள்ளிக்கிட்டு துதித்துக் கொண்டு பாடிக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறவனை தேடி கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட கொண்டு வரும் பொழுது அவன் ராஜாவை வணங்கிட்டு அவன் சொன்னான், அல்லேலூயா, எனக்கு இதுவரைக்கும் மேல் சட்டை இருந்தது இல்லை, அதை பற்றி ஒரு நாளும் நான் பொருட்படுத்தினதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு நாளும் நான் பொருட்படுத்தினது இல்லை. இத பெரம்பூர்ல ஒரு பையனை நான் பார்ப்பேன். பேண்ட் மாத்திரம் போட்டிருப்பான். வெயில் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, நீங்க பார்த்துருப்பீங்க. வெயில் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, குளிர் வந்தாலும் சரி, இடுப்புல கையை வச்சுன்னா எப்படி எப்படி கேட்பான். எங்கன்னா சாப்பிடுவோம், எங்கன்னா இருப்பான், எதனா இருப்பான். நீ சட்டு குட்டை கூட போட மாட்டான். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, பல வருடமாய் அவன் இருக்கு. என கருமையானவர்களே, இங்க நாம் பார்க்கிறோம், ராஜாவை வணங்கினான். வணங்கி அவன் சொன்னான், ராஜாவே, எனக்கு மேல் சட்டை எனக்கு இருந்தது இல்லை, அதை குறித்து ஒரு நாளும் நான் பொருட்படுத்தினதும் இல்லை. அல்லேலூயா. ராஜாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அல்லேலூயா. என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒரு மருத்துவர் சொன்னா, எப்போதும் சந்தோஷமா இருந்தா உன்னுடைய வியாதியெல்லாம் நீங்கிடும், அதுதான் உனக்கு மருந்து, மாத்திரை, டானிக்கு எல்லாம் சொல்லிட்டான்.
ஒருத்தர் சொன்னா சந்தோஷமா இருக்கிற தேடி கண்டுபிடி. அவன மேல் சட்டையை போட்டா உன் வியாதி குணமாயிடும், உன் கவலை எல்லாம் நீங்கிட, நீ ஆரோக்கியம் அடைஞ்சிருவ, நீ சந்தோஷமா இருப்ப. தேடி கண்டுபிடிச்சாங்க சந்தோஷமா இருக்கிற ஒருத்தன். அல்லேலூயா, ஆமென். கருமையான தேவ பிள்ளைகள், அவன் சொன்னா எனக்கு மேல் சட்டை இல்லை என்று ஒரு நாளும் நான் அதை பொருட்படுத்தினதே இல்லை. சபையே, தேவ பிள்ளையே, இந்த காலவெளியில ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சந்தோஷம் எங்கே என்று ஒரு கேள்வி அனுதினமும் எழுப்பிக் கொண்டு வாழ்கிற சபையே, காலவெளியில் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலக பொருட்களோ, ஆஸ்திகளோ, செல்வமோ, செல்வாக்கோ, பேர் புகழோ ஒருவனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. ஒருவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுப்பது இல்லை. சந்தோஷத்தை தருகிறவர் ஒரே ஒருவர், அவர்தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை மாத்திரம் நீ தேடி வந்துப்பா, அவரை மாத்திரம் உண்மையாய் தேடிப்பா, அவரை மாத்திரம் முழு இதயத்தோடு தேடிப்பா. உன் வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பொருட்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த உலகத்தின் ஆஸ்தி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த உலகத்திலே நீ காணப்படுகிற செல்வமோ, செல்வாக்கோ, பேரோ, புகழோ உனக்கும் எனக்கும் நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. அல்லேலூயா. சந்தோஷத்தை தருகிறவர் ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. அந்த இயேசு தான் சொன்னார் யோவான் 15:11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம் உங்களிலே எப்படி இருக்கணும்? வாசித்து பாருங்க. அதை நாம் கடந்த ஜெபத்திலே நாம் தியானித்து இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிப்போம் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் உன்னிலே நிலைத்திருக்கணும். நான் கொடுக்கிற இந்த சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒருவர் இயேசு மாத்திரம்தான் சந்தோஷத்தை நிலைத்திருக்கும்படி செய்கிறவர், சந்தோஷத்தை நிறைவாக்கி கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் இருக்கும், கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் இருக்கும். அல்லேலூயா. இயேசு கொடுக்கிற சந்தோஷம் நித்திய காலம் வரைக்கும் உன்னிலே நிலைத்திருக்கும், நிறைவாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த சந்தோஷத்தை தருகிறவர் யார் என்று சொன்னார், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை சந்தோஷமாக்கிக் கொள்ளுங்கள். இயேசுவை உன் வாழ்க்கையிலே சந்தோஷமாக்கிக் கொள்ளுங்கள். அவர் உங்களின் சுதந்திரமாய் இருப்பார் என்றால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். இயேசு உன் வாழ்க்கையிலே உனக்குள்ள சுதந்திரமாக்கிக் கொள்ள. அல்லேலூயா. இயேசுவை சுதந்திரமாக்கிக் கொண்டு இயேசுடைய பிள்ளையாகி வாழ்வார் என்று சொன்னால், அல்லேலூயா, எதை குறித்தோ நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஆமென். எந்த காரியத்தை குறித்தும்
நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் உனக்கு ஒரு அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு யெகோவா ஈர் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வம். ஆமென். அந்த யெகோவா ஈர், ஹல்லேலூயா, ஆமென், அவர் உனக்கு இருக்கிறார். அவர் எங்கே பார்த்துக் கொள்வார்? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்வார் என்று ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈர் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, நீ எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதே, சந்தோஷமாயிரு. ஹல்லேலூயா. சந்தோஷம் எங்கன்னு கேள்வி எழுப்பாத. சந்தோஷம் எங்க இருக்குதுன்னா அவரை தேடுகிறதுல இருக்கு. ஆமென். அவரை தேடி வருகிறதுல இருக்கிறது. அவரை எப்படி தேடி வரணும்? முழு மனதோடு தேடி வரணும். ஹல்லேலூயா. முழு மனதோடு நீ தேடி வந்து பார், உனக்கு இயேசு சந்தோஷத்தை கொடுப்பார். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாது. வேதம் சொல்லுகிறது, நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. இந்த கன்னட வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நினைக்கிற வாழ்க்கையில கவலையே வாழ்க்கையா இருக்கிறது. கவலை என்பது ஒரு வாழ்க்கை உனக்குள்ள இருக்குமானால் உன் வாழ்க்கையில நீ சந்தோஷத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷம் தருகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் யெகோவா ஈர் அவர் பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்கிற ஒரு முழக்கம், ஒரு சத்தத்தை ஒவ்வொரு நாளும் உள்ளத்திலே ஹல்லேலூயா நீ எழுப்புகிற தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால், என கருமையான தேவ பிள்ளைகளே, சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் இருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20 இருந்தது. எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது? ஹல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை பாடினால், கர்த்தரை துதித்தார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக கர்த்தரை பாடினால், சந்தோஷமாக கர்த்தரை துதித்தால், கர்த்தர் எனக்கு என்ன செய்வார்? ஹல்லேலூயா. ஆமென். இந்த சிறைச்சாலையில் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். ஆமென். அவர்கள் சந்தோஷத்தோடு பாடினார், சந்தோஷத்தோடு துதித்தார். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஆமென், அவர்கள் அந்த சந்தோஷத்தின் நிறைவிலே கர்த்தரை பாடி துதித்தவரினால் சிறைச்சாலை அஸ்திபாரம் என்ன செய்ததா? அதிர செய்தது. ஹல்லேலூயா. அஸ்திபாரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தர். நீ சந்தோஷமாய் பாடணும், நீ சந்தோஷமாய் துதிக்கணும், நீ சந்தோஷமாய் ஆராதிக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் ஏன் நாம் கூடி வருகிறோம்? ஹல்லேலூயா. பல கவலைகள், பல துக்கங்கள், பல வேதனைகள், பல போராட்டங்கள் உன் வாழ்க்கையில, குடும்பத்தில் பல காரியத்தை நினைத்து நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் வரும் பொழுது முழு மனதோடு தேடி வந்து, ஹல்லேலூயா, ஆமென், உம்மை தேடுகிற அனைவரும் உம்மிலே மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்ற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை பவுலும் சீலாவும் அவர்கள் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் சந்தோஷமாய் கர்த்தரை பாடினார்கள், துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரித்தார்கள். அந்த வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன? சிறைச்சாலை அஸ்திபாரம் அதிர செய்தது. ஹல்லேலூயா. அதிர செய்தது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ள கட்டப்பட்ட கட்டுகள் யாவும் கழன்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அஸ்திபாரம் அதிர்ந்தது, கட்டப்பட்ட கட்டுகள் கழன்றது. ஹல்லேலூயா. ஆமென். கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அவளை விடுவித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்துல நாம் பார்க்கிறோம், என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு களி
கூறும்போது எல்லா வாசல்களும் உங்களுக்கு கர்த்தர் திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா வாசல்களும் திறக்கப்படும். கட்டுகள் யாவும் கழன்று போகும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா கட்டுகள் கழன்று போகும். எல்லா வாசல்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க வல்லவர். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் சந்தோஷமாய் கர்த்தரை தேடு, சந்தோஷமாய் கர்த்தரை பாடு, சந்தோஷமாய் கர்த்தரை துதி, சந்தோஷமாய் கர்த்தரை ஆராதி, சந்தோஷமாய் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறப்பார். எல்லா கட்டுகள் கழன்று போகும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த உலகத்திற்கு வந்ததனால ஹல்லேலூயா மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்திற்கு மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. உனக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய மாபெரும் சந்தோஷத்தை இயேசு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 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 அவர் கொண்டு வந்த அந்த சந்தோஷம் சாஸ்திரிகளுக்கு காணப்பட்டது. ஆமென். மத்தேயு 2:10 வாசிக்கும் போது சாஸ்திரிகள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சாஸ்திரிகள் சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசு பிறந்திருக்கிற அந்த நற்செய்தியை கேட்டவுடனே சாஸ்திரிகள் ஹல்லேலூயா அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். லூக்கா 2:10 வாசிக்கும் போது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு உன் உள்ளத்திலே பிறக்கிறார் என்றால் சந்தோஷமாயிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு உன்னுடைய உள்ளத்திலே, நம்முடைய உள்ளத்திலே அவர் பிறந்திருக்கிறார். இயேசு நமக்கு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. 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 எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலங்களில சந்தோஷம் எங்கே என்று கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவை நீ தேடும் பொழுது, முழு மனதோடு தேடும் பொழுது ஆண்டவர் இயேசு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில வந்தாலும் இயேசுவை பின்பற்றி இயேசுவை தேடும் பொழுது உனக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எதிர்பார்க்கிற பொருட்களோ ஹல்லேலூயா ஆஸ்திகளோ செல்வமோ செல்வாக்கோ பேரோ புகழோ உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் யார் என்று சொன்னால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷம் உன்னிலே ஹல்லேலூயா நிலைத்திருக்கும்படியும், இந்த சந்தோஷம் உன்னிலே நிறைவாய் இருக்கும்படியும் ஆண்டவர் கொடுக்கும்படி வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த பாடுகள் உபத்திரம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடணும், துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை உயர்த்தணும். கர்த்தர் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து, கர்த்தர் உனக்கு அடைப்பட்ட வாசல்களை திறந்து கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த சந்தோஷத்தை தான் இயேசு இந்த உலகத்துக்கே கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள். அவரை தேடி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. முழு மனதோடு தேடி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த பாவ காரியம் உனக்குள்ள, கர்த்தர் விரும்பாத காரியங்கள் உனக்குள்ள இருக்குமானால் இந்த காலங்களில நீ அதை அகற்றிவிட்டால் இயேசு உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். ஆமென். அந்த சந்தோஷத்தை
நிலைத்திருக்கும்படி செய்வார், நிறைவாக்கி கொடுப்பார். அல்லேலூயா. அவரை பாடுகள் மத்தியிலோ உபத்திரத்தின் மத்தியிலோ அவரை நீ ஸ்தோத்தரிக்கும் போது, துதிக்கும் போது, பாடும் போது, உயர்த்தும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் போது உனக்கு வாசல்கள் திறக்கும். அல்லேலூயா. கட்டுகள் அகன்று போகும். கர்த்தர் உனக்கு நிறைவான சந்தோஷத்தை, மகிழ்ச்சி கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை நடத்தும்படி எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த காலவெளியில உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள்ள மகிழ்ந்து ஆண்டவரே சந்தோஷப்படுவார்களாக என்ற வார்த்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனால கூடாதது ஒன்றுமில்லை. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படிதான் பரலோகத்தின் தேவன் சந்தோஷத்தை கொண்டு வந்தார். சந்தோஷம் எங்கே என்று சொல்லி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில, உங்கள் வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியோடு வாழாதீங்க. அவரை மாத்திரம் தேடுங்க. அல்லேலூயா. முழு மனதோடு கர்த்தரை தேடுங்க. அல்லேலூயா. தேவன் விரும்பாத காரியத்தை அகற்றுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை மாத்திரம் பின்பற்றுங்க, அவரை மாத்திரம் தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து அல்லேலூயா ஆவிக்குரிய காரியங்களை கட்டி எழுப்பி தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தினால உங்களை நிறைத்து அல்லேலூயா ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Glory, thank you Lord. நன்றி ஆண்டவரே, உங்க நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Hallelujah. என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாதீங்க. என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதா சந்தோஷமாயிருப்போம். என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதா சந்தோஷமாயிருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொரு நாளும் காண்கிற நம்ம தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போகவே மாட்டேன். எப்பொழுது நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் இருப்பேன். சந்தோஷமாய் இருப்பதே பலன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எப்பொழுது சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறதுல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை தேடினால்தான் எங்களுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையில் அதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா எல்லாரும் உள்ளத்தினாவது கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூரை தீர்க்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. எங்கள் கூரை தீர்க்கும் வல்லவரே, ஆமென். கோடி
பாடுகிறேன் யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிறேன் யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க ஆமென் ஆமென் இயேசுவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காலை பரிசுத்த ஆராதனை. அவரை நாம் தேடி வரும் பொழுது அவரிலே நாம் சந்தோஷம் அடைகிறோம். உம்மை தேடுகிற அனைவரும் உண்மையிலே சந்தோஷம் அடைவார்கள். இந்த வாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாக தேவன் நமக்கு தந்தபடினால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.